கேசவன் சந்தானத்தை பற்றி சொன்னதை கேட்டு காயத்ரி தேவி, நவீன், சவுந்தரராஜ் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். சந்தானம் ஒரு சாதாரண வேலைக்காரன் மட்டுமல்ல என்பதை அவர்கள் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். இப்போது முழு விளையாட்டும் தீபக்கின் கைகளில் இருப்பதாக காயத்ரி தேவி நினைத்தார். கேசவன் சந்தானத்தை சில நாட்களுக்கு தன்னிடம் அனுப்புமாறு சொல்ல அதை கேட்டு தீபக் அமைதியாக இருந்தான். எங்கே அவன் உண்மையை சொல்லிவிடுவானோ என்ற பயத்தில் காயத்ரி தேவி பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தார். என்னாச்சு தீபக், ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? நான் ஜஸ்ட் சும்மா தான் கேட்டேன். சந்தானம் உங்களுக்கு தேவைப்பட்டா தாராளமா வச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அவர் உங்களுக்கு செட் ஆக மாட்டாரு. அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னு நீங்க அவரை வேலையை விட்டு தூக்குற மாதிரி இருந்தா எனக்கு போன் பண்ணுங்க. அவரோட விஷயத்த நானே நேர்ல வந்து டீல் பண்ணிக்கிறேன் என்று கேசவன் தீபக்கை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னார். அப்போது காயத்ரி தேவி அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தபடி அப்படியே நிற்க, என்ன சம்பந்தி அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க? கையெழுத்து போடுங்க. நான் சும்மா கேஷுவலா தான் சந்தானத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன் என்று சொன்னார் கேசவன். காயத்ரி தேவியின் உள்ளத்தில் படபடவென அடித்துக் கொண்டிருந்தது. தீபக்கின் அமைதி அவர்களை இன்னமும் அதிகமாக பயத்தில் ஆழ்த்தியது. சந்தானத்தை பத்தி தீபக்கோ ஷர்மிளாவோ அவங்க கிட்ட ஏதாவது உளறிட்டா இந்த பிசினஸ் கான்ட்ராக்ட் போடுறது மட்டும் இல்லாம இதனால கார்த்திகாவோட கல்யாணமே நின்னு போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு தீபக் இதை பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாது என்று காயத்ரி தேவி மனதிற்குள் வேண்டிக் கொண்டிருந்தார். அங்கிள், நான் இப்போ என்ன பண்ணட்டும்? கேசவன் கிட்ட சந்தானத்துக்கு நடந்த எல்லா உண்மையையும் சொல்லிட்டுமா? இவங்களை எல்லாம் மன்னிக்க எனக்கு மனசே வரமாட்டேங்குது என்று காயத்ரி தேவியை பார்த்து முறைத்து கொண்டே கணேஷின் காதில் கிசுகிசுத்தான். இல்ல தீபக், நம்மளால யாரோட வாழ்க்கையும் கெட்டு போக வேண்டாம். உண்மையை ரொம்ப நேரத்துக்கு மறைக்க முடியாது. நீ நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு, இவங்க தானாவே மாட்டிக்குவாங்க என்று சொன்னார் கணேஷ். அப்பா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க தீபக்க கொல்ல ட்ரை பண்ணாங்க. தீபக் மட்டும் திருப்பி சண்டை போடாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவர் உயிரோடவே இருந்திருக்க மாட்டாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த விஷயத்துல உங்க மேல பயங்கர கோபம் வருதுப்பா என்று ஷர்மிளா கணேஷின் காதில் கிசுகிசுத்தாள். அம்மாடி, அவங்க செஞ்ச அதே விஷயத்த நாமளும் செஞ்சா அப்புறம் நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க பண்ணின தப்புக்கு நம்ம கிட்ட இருந்து வேணா தப்பிச்சிடலாம், ஆனா கடவுள் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. செய்யற பாவத்துக்கெல்லாம் அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். சித்தார்த் ஃபேமிலி கிளம்பினதும் நாமளும் கிளம்பிடலாம். அது வரைக்கும் 2 பேரும் எதுவும் பேசாதீங்க என்று சொன்னார் கணேஷ். அவர்கள் கிசுகிசுத்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த கேசவன், என்ன தீபக், உங்களுக்குள்ள கிசுகிசுன்னு பேசிக்கிறீங்க? ஓ, ஒரு சாதாரண வேலைக்கார மேல நாங்க எப்படி இந்த அளவுக்கு பாசமா இருக்கோம்னு யோசிக்கிறீங்களா என்று கேட்க தீபக்கும் ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினான். உடனே கேசவன் சிரித்து கொண்டே, அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. முதல்ல அவர் எங்க ஃபேமிலி கூட 40 வருஷமா இருக்காரு. அதனால அவருக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய பாண்டிங்கே உருவாகிடுச்சு. இதுல என் அப்பாவுக்கு ஒரு தடவை கண் ஆபரேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஸ்டிக் யூஸ் பண்ணி நடந்துகிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவர் தெரியாம பஸ்ல அடிபட போயிட்டாரு. அப்ப சந்தானம் திடீர்னு உள்ள புகுந்து அவரை காப்பாத்தி தான் பஸ்ல விழுந்து அடிபட்டாரு. சந்தானம் என் அப்பாவை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவரு எங்க குடும்பத்திலேயே ஒருத்தரா மாறிட்டாரு. அந்த நன்றி கடனுக்கு நான் அவருக்கு என்ன பண்ணனாலும் ஈடாகாது. அதுக்கப்புறம் நாங்க அவருக்கு 2 கோடி பணம் கொடுத்து ஏதாவது பிசினஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்க சொன்னோம். ஆனா அவர் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஒரு விசுவாசமான வேலைக்காரனாவே இருக்க முடிவு பண்ணிட்டாரு. இந்த காலத்துல அப்படியெல்லாம் யார் இருப்பாங்க சொல்லுங்க என்று கண்களில் கண்ணீர் தேங்க சொன்னார். அவர் சொல்வதையே எல்லோரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போது சித்தார்த்தும் எல்லோரையும் பார்த்து, அது மட்டும் இல்ல, நான் சின்ன வயசா இருக்கும்போது ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ அவர் தான் என்னை காப்பாத்தினாரு. அன்னைக்கு மட்டும் சரியான நேரத்துல அவர் வராம இருந்திருந்தா இப்ப நான் உங்க வீட்டு மாப்பிள்ளையா இங்க நின்னுட்டு இருந்திருக்க மாட்டேன் என்று சொன்னான். அதை கேட்ட தீபக் லேசாக தொண்டையை சரி செய்து கொண்டு, நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு சந்தானத்து மேல பெரிய மரியாதையே ஏற்படுது. அவரோட மனிதாபிமானம் எல்லாருக்கும் இருந்தா நல்லா இருக்கும் என்று சொன்னபடி ஓரக்கண்ணால் காயத்ரி தேவியையும் சவுந்தரராஜையும் பார்த்தான். அவர்கள் இருவரும் தீபக்கின் கண்களை பார்க்க தைரியமில்லாததால் தலையை கீழே குனிந்து கொண்டார்கள். அவர்களின் மனதில் அப்போது பயம் மட்டும்தான் குடிக்கொண்டிருந்தது. தங்களது குடும்பத்தில் ஒருவராக பார்க்கும் சந்தானத்தை அடித்து காயப்படுத்திய விஷயம் மட்டும் தெரிந்தால் அவர்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் என்பதே காயத்ரி தேவி, சவுந்தரராஜின் எண்ணமாக இருந்தது. காயத்ரி தேவி இன்னமும் கையெழுத்து போடாமல் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருப்பதை பார்த்த கேசவன் கொஞ்சம் கனத்த குரலில், என்னாச்சு சம்பந்தி? நான் இவங்க கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீங்க இன்னமும் கையெழுத்து போடாம இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். கேசவனின் குணத்தையும் சந்தானத்தின் மீதான அவர்களின் அன்பையும் பார்த்த சவுந்தரராஜ் அவர்கள் உண்மையை கண்டுபிடிப்பதற்குள் காயத்ரி தேவி சீக்கிரமாக அந்த அக்ரிமெண்டில் கையெழுத்து போட வேண்டும் என்று நினைத்தவர் உடனே காயத்ரி தேவியை பார்த்து, அம்மா சந்தானத்தோட கதையை கேட்டு ஃபீல் பண்ணனது போதும், கையெழுத்து போடுங்க, அதுக்கப்புறம் சாவகாசமா அவங்களோட கதையை கேட்கலாம் என்று விளையாட்டாக சிரித்து கொண்டே சொன்னார். உடனே காயத்ரி தேவி திரும்பி அவரை பார்க்க, சீக்கிரம் கையெழுத்து போடுங்க என்று கண்களால் சைகை காட்டினார் சவுந்தரராஜ்.
காயத்ரி கேசவனோட அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. கணேஷ் அங்கிள் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இந்த டிராமாவை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆனாலும் காயத்ரி தேவி ஃபேமிலியை அவ்வளோ ஈஸியா ஜெயிக்க விட மாட்டேன் என்று தீபக் தன் மனதுக்குள் சொல்லிக் கொண்டான். சவுந்தரராஜ் சொன்னதை கேட்டு காயத்ரி தேவி உடனே கையெழுத்து போடுவதற்கு தயாரானார். ஆனால் அதற்குள் மேக்கப் போட்டுவிட்டு சிரித்த முகத்துடன் அங்கே வந்த கார்த்திகா அங்கே என்ன நடக்கிறது என்றே தெரியாமல், என்ன அந்த செக்யூரிட்டி சந்தானத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க போல, அந்த ஆளு இன்னமும் உயிரோட இருக்கானா, நீங்க அதை பத்தி பேசதான் வந்தீங்களா என்று கேட்டபடி அவள் தனக்குத்தானே சிரித்து கொண்டாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்டு கோபப்பட்ட சித்தார்த் மற்றும் கேசவனை அவள் கவனிக்கவில்லை. கார்த்திகா அப்படி பேசியதும் காயத்ரி தேவியும் சவுந்தரராஜும் அதிர்ச்சியில் தலையில் கை வைத்துக் கொண்டார்கள். ஐயோ, தேவையில்லாம உளறி இவளே மாட்டிக்கிட்டாளே, இப்ப அவங்க கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது என்று காயத்ரி தேவி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சித்தார்த் கோபமாக கார்த்திகாவின் அருகில் சென்று, நீ யார பத்தி இப்ப சொன்ன? சந்தான அங்கிளை பத்தியா? அவருக்கு என்ன ஆச்சு? உண்மையை சொல்லு, அவரை நீங்க என்ன பண்ணீங்க என்று கோபமாக கேட்டான். அதை பார்த்ததும் காயத்ரி தேவி வேகமாக அக்ரிமெண்டில் கையெழுத்து போட வர கேசவன் டக்குன்னு அந்த டாக்குமெண்ட்ஸை எல்லாம் பிடுங்கினார். அப்போ நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. நான் இவ்வளவு நேரமா சந்தானத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீங்களும் சவுந்தரும் கையெழுத்து போடுறத கூட மறந்து வாயடைச்சு போய் நின்னுட்டு இருக்கும் போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆச்சு. சொல்லுங்க, சந்தானத்துக்கு என்னாச்சு? அவரை நீங்க என்ன பண்ணீங்க என்று கோபமாக கேட்டார். கேசவனின் கோபத்தை முதல் முறையாக பார்த்த காயத்ரி தேவியும் சவுந்தரராஜும் அதிர்ச்சி அடைந்தார்கள். என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நின்றிருந்தார்கள். அருகில் உட்கார்ந்திருந்த தீபக், ஷர்மி இருவரும் மனதிற்குள் சந்தோஷப்பட்டுக் கொண்டார்கள். அங்கிள் இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு, உண்மையை ரொம்ப நேரம் மறைக்க முடியாதுன்னு. இப்ப இதுங்க அதுங்களோட வாயாலேயே எப்படி சிக்கி இருக்குன்னு பாரு, நல்லா அனுபவிங்க என்று தீபக் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். அவர்கள் அமைதியாக இருப்பதை பார்த்த கேசவன் உடனே தன் மகன் பக்கம் திரும்பி, சித்தார்த், உடனே சந்தானத்துக்கு கால் பண்ணு. டெய்லியும் நைட் எனக்கு கால் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா நேத்து கால் வராத அப்பவே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. ஆனா நீங்க அதை பண்ணிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்று கோபமாக சொன்னவர் தீபக்கின் பக்கம் திரும்பி, தீபக், உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா இவங்க உங்களை த்ரெட்டன் பண்ணினது மாதிரி தெரியுது. இங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்களாவது சொல்லுங்க என்று கேட்டார். அப்போது சித்தார்த் அவரை பார்த்து, அப்பா, அவரோட நம்பர் ரீச் ஆக மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரியல என்று சொன்னான். அதை கேட்டு கேசவன் கோபமாக காயத்ரி தேவியை திரும்பி பார்த்தார். சம்பந்தி, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என்று சவுந்தரராஜ் தான் முன்னால் வந்து சொல்ல, நாங்க எதையும் தப்பா புரிஞ்சுக்கல, உங்க பொண்ணே தான் வாய் தவறி உண்மையை உளறிட்டா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, இல்லனா இப்பவே நான் இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவேன் என்று சித்தார்த் கோபமாக மிரட்டினான். உடனே காயத்ரி தேவி அவனை பார்த்து, சித்தார்த், இந்த சின்ன விஷயத்துக்காக கல்யாணத்தையே நிறுத்தணும்னு சொல்றது எந்த விதத்திலையும் நியாயம் இல்ல. அவன் ஒரு சாதாரண வேலைக்காரன், அவனுக்காக நீங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அவன மாதிரி இன்னமும் 10 வேலைக்காரங்களை நான் உங்களுக்கு தரேன், அவங்க எல்லாரும் சந்தானத்தை விடவும் ரொம்ப விசுவாசமானவங்க என்று சொன்னார். அந்த விஷயத்தை கேட்டதும் சித்தார்த்தால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. காயத்ரி தேவி சொல்வதை பார்க்கும் போதே சந்தானத்தை அவர்கள் ஏதோ செய்து விட்டார்கள் என்று சித்தார்த் புரிந்து கொண்டான். என்ன, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? சரி, நீங்க சொன்ன மாதிரி நானும் உங்களோட பேரை நவீன அடிச்சு கொன்னுட்டு அவனோட இடத்துல புதுசா ஒரு 10 பேரை உங்களுக்கு பேரனா கொண்டு வந்து நிறுத்துறேன். அது உங்களுக்கு ஓகேவா? ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு பேசணும். இப்ப சந்தானம் அங்கிளுக்கு என்ன ஆச்சு அதை சொல்லுங்க முதல்ல. அவரு ஒன்னும் எங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாது, எங்க குடும்பத்துல ஒருத்தர். அவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று சித்தார்த் கோபமாக சொன்னான். கணேஷ், ஷர்மிளா, தீபக் 3 பேரும் அவர்கள் பேசிக் கொள்வதை பார்த்து அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் செய்த காரியத்திற்கு உடனடியான கர்மா கிடைத்து விட்டதாக ஷர்மிளா மனதிற்குள் சந்தோஷப்பட்டுக் கொண்டாள். அப்போது சவுந்தர் அவர்களை பார்த்து, சமந்தி, மாப்ள, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்காருங்க, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் என்று சொல்ல கேசவன் அவரை முறைத்தபடி நின்றிருந்தார். நான் தான் எல்லா உண்மையையும் சொல்லிட்டேனே சமந்தி, கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து கேளுங்க ப்ளீஸ் என்று சவுந்தரராஜ் மீண்டும் கெஞ்சும் தொனியில் சொல்ல ஒரு வழியாக இருவரும் சமாதானமாகி சோபாவில் உட்கார்ந்தார்கள். அதன் பிறகு சவுந்தரராஜ் பெருமூச்சு விட்டபடி காயத்ரி தேவியை ஒரு முறை பார்த்துவிட்டு கேசவனிடம் திரும்பி, சம்பந்தி, முதல்ல இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்த விஷயம் தாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க எல்லாரும் தீபக்கோட வில்லாவுக்கு போனப்போ அவர் வில்லாவோட சாவியை எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அங்க நடந்த வாக்குவாதம் பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. நாங்க எதையுமே வேணும்னே பண்ணல, சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு என்று சொன்னார். அதை கேட்டதும் கேசவனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. உங்களுக்கும் தீபக்கும் நடுவுல நடந்த அந்த வில்லா பிரச்சனை பத்தி சித்தார்த் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான். அப்படி இருந்தும் நீங்க அங்க போயிருக்கீங்கன்னா
அப்ப தீபக்கோட வில்லாவை எடுத்துக்க ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படிதானே அர்த்தம்? உங்களால வேணுகோபால் எனக்கு அகைன்ஸ்டா திரும்பணும் அப்படிதானே என்று கடுப்பான தொனியில் கேட்டார். உடனே அருகில் நின்றிருந்த சித்தார்த், காசுக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, இவங்க மிருகங்களை விடவும் மோசமான ஆளுங்கப்பா என்று சொல்ல, கார்த்திகாவுக்கு அவன் பேச்சை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு வெறுப்புணர்வுடன் பேசும் சித்தார்த் தன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவானோ என்று பயந்தாள். இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம தேவையில்லாம வந்து வாயை விட்டு நானே எல்லாரையும் மாட்ட வச்சுட்டேன். கடவுளே, இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துரு ப்ளீஸ் என்று கார்த்திகா பயத்தில் கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தாள். அப்போது சௌந்தர்ராஜ் கேசவனை பார்த்து கைகளை கூப்பியபடி, சம்மந்தி, அந்த சந்தானம் உங்களுக்கு இவ்வளவு நெருக்கமானவர்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நாங்க இதெல்லாம் பண்ணிருப்போமா சொல்லுங்க? எங்களோட இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் அதை தானே பண்ணிருப்பீங்க. சரி, தப்பு நடந்து போச்சு, அதுக்கு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதுக்கு கைமாறா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நீங்க என்ன கேட்டாலும் நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஆனா என் பொண்ணோட கல்யாணத்தை மட்டும் நிறுத்தலான்னு நினைக்காதீங்க ப்ளீஸ் என்று கெஞ்சி கேட்டார். உடனே கேசவன் அவரை பார்த்து, என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி சந்தானத்தை என்ன பண்ணீங்க? அவரை உயிரோட தான் வச்சிருக்கீங்களா இல்ல கொன்னுட்டீங்களா என்று ஆக்ரோஷமாக கேட்டார். இல்ல இல்ல, அவர் உயிரோட தான் இருக்காரு. நாங்க சும்மா 4 தட்டு தட்டிட்டு விட்டுட்டோம். அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அதுக்கு நான் பொறுப்பு என்று சொன்னார் சௌந்தர்ராஜ். சரி, முதல்ல சந்தானத்தோட ஹாஸ்பிட்டல் செலவை எல்லாம் நீங்களே ஏத்துக்கணும். அதை தாண்டி அவரை காயப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதுக்கு நீங்க அவருக்கு 50 லட்சம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம தீபக்கோட வில்லாவில நீங்க ஏற்படுத்தின சேதத்தை எல்லாம் நீங்களே சரி பண்ணி கொடுக்கணும் என்று சொன்னார் கேசவன். அதுவரைக்கும் உள்ளே அறையில் பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த நவீன் மெதுவாக வெளியே வந்து எல்லோரையும் பார்த்தான். அப்போது நவீனை பார்த்த கேசவன், அப்புறம் எனக்கு இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. இந்த நவீன் இப்பவே தீபக் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதனாலதான் இவ்வளவு குழப்பமோ என்று சொன்னார். கேசவன் தீபக்கிற்கு சப்போர்ட்டாக பேசுவது நவீனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இது எங்களோட குடும்ப விஷயம் என்று கோபமாக கத்தினான் நவீன். அதை கேட்டதும் சௌந்தர்ராஜ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வேகமாக வந்து நவீனின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தார். உடனே அருகில் நின்றிருந்த ஒரு பாடிகார்டை அழைத்து, இந்த உதவாக்கரையை இழுத்துட்டு போய் ரூம்ல வச்சு அடைங்க. நான் சொல்ற வரைக்கும் அவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. பெரியவங்களை எதிர்த்து பேசினதுக்கு அதுதான் அவனுக்கு தண்டனை என்று கத்தினார். ஆனால் அவர் செய்வது எல்லாம் நாடகம்தான் என்று தீபக்கிற்கு நன்றாக தெரியும். அதுவரைக்கும் பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தவன் மெதுவாக எழுந்து கேசவனை பார்த்து, மிஸ்டர் கேசவன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னான். அதை கேட்டதும் காயத்ரி தேவி உட்பட எல்லோரும் பயத்தில் நின்றிருந்தார்கள். உண்மையில் தீபக் என்ன சொல்ல போகிறான்? நவீன் தீபக்கிடம் மன்னிப்பு கேட்பானா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.